वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. साक्षात् भगवाने भगवद्गीतयिल नाहं वेदैः न तपसा न दानेन न चेज्जया शक्य एवं विधो द्रष्टुं दृष्टवानसि मां यथा அப்படின்னு 11வது அத்தியாயத்தில் 53வது ஸ்லோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பக்தியா த்வனன்யா சக்யா அஹமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபா அப்படின்னு பகவான் ஸ்வயம் தன் முகத்தினாலேயே தன்னை அடைய வேண்டிய மார்க்கத்தை காட்டுகிறார். பக்தியினாலே நான் அடைய முடியும், பக்தியினாலே என்னை அடைய முடியும்னு காட்டுறார். அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல உபதேசம் பண்ணார். இதே மாதிரி பாகவதத்திலையும் 11வது ஸ்கந்தத்தில் உத்தவன் அப்படிங்கிற பெரிய பக்தனுக்கு உபதேசம் பண்ணுறார். நசாதகதி மாயோகா நசாங்கியம் தர்ம உத்தவ ந ஸ்வாத்தியாகஸ்தபஸ்தியாகா யசா பக்திர் மமோர்ஜிதா அப்படின்னு சொல்லி பக்தியாக மேகயாகிராஹ்யா அப்படின்னு சொல்கிறார். பக்தியினாலேயே நான் கட்டுப்படுவனாக ஆவேன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறார். அப்படின்னா பக்தினா என்ன அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணணும். பகவத்கீதையிலையும் பகவான் பக்தியினாலே நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன்கிறார். பாகவதத்திலையும் இதே சொல்கிறார். அப்படின்னா பக்தினா என்னன்னு நம்ம விசாரம் பண்ணணும். பண்ணினோன்னா பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஸ்வகர்மனா தமபியர்ச்சியா சித்திம் விந்ததி மாணவகாங்கிறார். தன்னலம் இல்லாமல் எல்லாம் பகவானோடுது அப்படின்னு ஒரு நினைப்போட செய்யக்கூடிய செயலே பக்தி அப்படின்னு பகவானே சொல்கிறார். அதை தொடர்ந்து பார்த்தோன்னா பக்தின்னு நம்ம பண்ணுற ஜபமா பாராயணமா தபஸா யஜ்ஞமா ஹோமமா இல்லை தானமா இல்லை கர்மானுஷ்டானங்களா அப்படின்னு விசாரம் பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறா. இந்த உத்தவனுக்கு உபதேசித்த பகவான் உத்தவனை போய் பார்க்க சொல்கிறார். நேராக கோபிகைகள்கிட்ட போய் பார்க்குறார். கோபிகைகளை பார்த்த உடனே பக்தின்னு இதுதான்ப்பா அப்படின்னு கோபிகைகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறான் உத்தவன். அவள் என்ன செஞ்சா கோபிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவள் ஏதாவது பாராயணம் பண்ணாளா, இல்லை ஏதாவது தபஸ் பண்ணாளா, இல்லை யஜ்யங்கள் பண்ணாளா, இல்லை தானங்கள் பண்ணாளா அப்படின்னா அவள் அழுதா அப்படிங்கிறார். அழுதாளா அப்படின்னா அழுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பற்று அப்படின்னு சொல்கிறார். பற்றுன்னு என்னென்னா பற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரேமை அப்படிங்கிற அன்புங்கிறது. இந்த பிரேமை அன்பு பற்று அப்படிங்கிறது நம்ம லௌகிகமாக பல இடத்துங்களில் வச்சுட்டுருக்கோம். பல இடத்துல பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய வீட்டில் வச்சுட்டுருக்கோம், வாகனங்களில் வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய பதவியில் வச்சுட்டுருக்கோம், பணத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய சொத்து மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய உத்தியோகத்தின் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், பிஸ்னஸ் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம். அப்படின்னு பலவிதமான நம்ம வஸ்திரங்கள் மேலே இதை ரொம்ப விசேஷமாக பற்று வச்சுட்டு எடுத்து மடித்து வைக்கிறோம். பலவிதமான பற்றுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாட்டு மேலே வைக்கிறோம், நாட்டுப்பற்று, மொழி மேலே வைக்கிறோம், மொழிப்பற்று, அப்படின்னு பலவிதமான பற்றுகள் நம்ம பார்க்குறோம்.
பற்றுன்னா என்னன்னு புரியறது, ஆனால் பக்தின்னு என்னன்னு புரியலே அப்படின்னா, இந்த பற்று காரணம் பிரேமைன்னு பார்த்தோம். இந்த பற்றுங்கிறத ஒவ்வொரு இடத்துல வைக்கும்போது ஒவ்வொரு பேர் அடையிறது. உதாரணமாக நண்பன்கிட்ட ஒரு நண்பன் வைக்கிறது பேர் பிரேமைங்கும் போதே அதுக்கு பேர் நட்பு அப்படிங்கிற பேர் வைக்கிறோம். ஒரு காதலன் காதலிகிட்ட வைக்கும்போது அது பேர் காதல்னு ஆறுது. ஒரு தாய் மகன்கிட்ட வைக்கும்போது வாத்சல்யம் அப்படின்னு ஆகிறது. இந்த பற்று பல விடங்களில் பல பேர்கிட்ட வைக்கும்போது பலவிதமான பேரை அடைகிறது. அதுபோலயே பகவான்கிட்ட வைக்கும்போது இதுக்கு பேர் பக்தி அப்படின்னு காட்டி கொடுக்குறார். அதை சொல்கிறதுக்கு நம்மளுடைய நம்மாழ்வார் திருவாழ்மொழியில் பற்றுடை அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அறியவித்தகன், பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னா பக்தியோட தன்னலமில்லாமல் எவனொருவன் அவனை போய் அடையிறானோ அவனுக்கு அடைய தகுந்தவனாக இருக்கான். பிறர்க்கு அறிய வித்தகன், பிறர்க்கு அப்படின்னு சொன்னால் மற்ற சாதனங்களுக்கு அறியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். பாக்கி உள்ள சாதனங்கள்லாம் அவனை அடைய முடியாது. பக்தி அன்புன்னு பிரேமன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பற்று வேணும். ஏன் அப்படின்னா எளியவே அப்படின்னு கூப்பிட்றார் கடைசியில் பாசுரத்தில். ரொம்ப சௌலபியமானவன் பகவான், அவனை அடையிறதுக்கு இதெல்லாம் வேண்டாம், அன்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. இதை சொல்லும்போது நம்மாழ்வார் பாதி சொல்லிட்டார், மதுரகவி ஆழ்வார் எழுதின்றிருக்கார். சொல்லின்னு இருக்கும்போதே மலர்மகள் விரும்புனம் அரும்பெருளடிகள் மத்தொரு கடைவெண்ணை கலவினில் உறைவிடையா புண்டு அப்படின்னு சொல்லும் போதே மூர்ச்சி ஆயிட்டாராம். அப்பேற்பட்ட பிரம்மாதி தேவதைகளுக்கே கிடைக்க முடியாத பரமாத்மாவானவன் யசோத அவள் மத்த உடைச்சப்புறம் அவனை தூக்கி கட்டுறா உரல்ல. நீ மத்த உடைச்சி வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான், அவனை தூக்கி கட்டுறா, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. மிரட்டினோடனே மிரண்டு போய் நின்னானா. அவள் எடுத்து கட்டுறாளாம். யசோதை கட்டுறதுக்கு காரணம் என்ன? இவனை கயிறு அறுக்க முடியாதா, இல்லை கட்டுப்படாமல் இருக்க முடியாதா? இருந்தாலும் கட்டுப்பட்டானா. அதுக்கு காரணம் என்னென்ன? பகவானுடைய வாத்சல்யம், பகவானுடைய சௌலபியம், யசோதையினுடைய வாத்சல்யம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம், நம்மளுடைய புராணங்கள்லாம். இப்படி சொன்னோடனே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மூர்ச்சி ஆகிட்டாராம். 6 மாதம் கழித்து ஏந்தாராம் பாக்கி சொல்கிறதுக்கு. அதுவரையும் அவருடைய சிஷ்யராகிய மதுரகவி ஆழ்வார் அதை வச்சுட்டு அப்படியே எப்போ வேணால் ஏந்திருப்பார். ஏஞ்சு சொல்லலாம். அதை எழுதுறதுக்கு திருப்பி ஏஞ்சாராம். ஏஞ்சு திருப்பி அவர் சொன்னப்புறம் திருப்பி எழுதினாராம். எந்திரம் உரலினோடு இணைந்து இருத்தேங்கிய எளியவே அப்படின்னு முடிக்கிறார். இவ்வளோ சௌலபியமான பரமாத்மாவே, நீ இவ்வளோ சௌலபியமாக இருக்க, பற்று யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட தான். பற்றுன்னா இங்கே பிரேமன்னு பார்த்தோம், பக்தின்னு பார்த்தோம், அந்த அன்புன்னு பார்த்தோம். இந்த அன்பு யார்கிட்ட இருக்கோ அதுதான், அவனுக்கு தான் நான் அடங்குவேன், அவனுக்கு தான் நான் ஆட்படுவேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையிலையும் சொல்கிறான். அதே மாதிரி பாகவதத்திலையும் சொல்கிறான். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணம் நாம் செஞ்சுருக்கோம். இந்த பக்தி ஏற்படுறதுக்குத்தான் தேவஸ்தானமும் இதே மாதிரி பலவிதமான தொழில்நுட்பத்தை வச்சுண்டு பாராயணங்கள் இத்தியாதிகள்லாம் பிரகாசப்படுத்துகிறார். அதுக்கு முதல்ல நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः
श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। प्रवृत्तिञ्च निवृत्तिञ्च जनान विदुरासुराः न शौचन्नापि चाचारो न सत्यं तेषु विद्यते असत्यमप्रतिष्ठन्ते जगदागुरणीश्वरम् अपरस्परसम्भूतं किमन्यत् कामहैतुकम्। இப்பொழுது டாக்டர் திரு வு. அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த ஸ்லோகங்களின் அர்த்தங்களை விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். प्रवृत्तिं च निवृत्तिं च जनान विदुरासुराः न शौचं नापि चाचारो न सत्यं तेषु विद्यते असत्यमप्रतिष्ठं ते जगदाहुरणीश्वरम् अपरस्परसम्भूतं किमन्यत् कामहैतुकम्। ओम नमो भगवते वेंकटेशाय। ஆசுர பிரகிருதிகள் எப்படி இருப்பா, அசுர சுபாவம் இருந்ததுன்னா அவளுடைய மனோநிலையில எத்தகையதொரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்பதைத்தான் பரமாத்மா நல்ல ஸ்பஷ்டமா இப்ப விஸ்தரித்து பேசுகிறான். ரொம்ப விஸ்தாரமா அதை எலாபரேட்டா சொல்றான். சுருக்கமா முதல்ல தெய்வீ சம்பத்தை சொல்லிட்டான். ஆனா அந்த சுருக்கமா சொன்னதுல நிறைய விசேஷங்கள் உண்டுன்றதை நம்ம பார்த்துட்டோம். எனவே தான் பகவான் நான் சொன்னா, அப்பா தெய்வீ சம்பத்தை உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதில் நீ ரொம்ப பெருசாக தெரிஞ்சுக்கணுன்றதெல்லாம் சொல்லி ஆயிடுத்து. இப்போ ஆசுரி சம்பத்தை பற்றி உனக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த ஆசுரி சம்பத்தை நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல்ல நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு போனால் தான் பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் நமக்கு சித்திக்கும். இன்றைக்கி ப்ராப்ளமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி தான்.
அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கோசரம் என்ன சொல்லலாம், கயிறு கட்டிக்கலாம், ஏதாவது கழுத்தில் மாலை போட்டுக்கலாமான்னு. அதெல்லாம் வேண்டாம், பகவத்கீதையை சரியாக படித்தாலே போகும். பகவத்கீதையில் சொல்லப்படக்கூடிய அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு போய் ஸ்ரீனிவாசனை பெருமாளை சேவிச்சா போகிறோம். என்றைக்கு முடிகிறதோ அன்றைக்கி நம்ம போய் பெருமாளை அவன் என்றைக்கு கூப்பிட்றானோ ஸ்ரீனிவாசன் அன்றைக்கி போய் சேவிக்கணும். அதுதான் ஒரே விஷயம். 7 மணி நேரம் 8 மணி நேரம் நாம் நின்று ஒரு க்ஷணம் அந்த பெருமாள் திருக்கண்களுக்கு முன்பாக அவனுடைய திருமேனிக்கு முன்னால் போய் நின்றுட்டோன்னா, செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விடியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இடிந்து, அப்படி ஒரு பாக்கியராதிசயம் ஏற்படுறது. அதனால் ஆசுர பிரகிருதிகளுடைய நிலையானது மேலே இப்போ வர்ணிக்கிறான். இன்னும் எக்ஸ்டென்சிவாக அந்த விஷயங்களை வர்ணிக்கிறான். பிரவருத்திஞ்ச நிவத்திஞ்ச ஜனா ந விதுராசுராக ந சௌச்சம் நாபி சாச்சாரோ ந சத்தியம் தேஷு வித்யதே. ஆசுர பிரகிருதிகள் சம்சார மண்டலத்தில் நாம் சுகமாக இருப்பதற்காக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன, அதே மாதிரி மோட்சத்தில் நாம், அதாவது மோட்சம்ன்றதில் உயர்ந்த புருஷார்த்தத்தை நாம் அடைந்து உய்ந்து போவதற்காக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தர்மங்கள்னு. இந்த 2 தர்மமும் அவளுக்கு தெரியாது. அதான் விசேஷம். அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது திருக்குறள் தான். இது பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்பதாக சொல்லுவாள். பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா காசு பணம் இருந்தால்தான் இந்த உலகம்ன்றதுக்கு அதற்கு பொருள் அல்ல. காசு பணங்கள் இருந்தால் அதை வைத்து யாக யஜ்ஞாதி காரியங்கள் செய்யணும். ஈக பர சுகம் என்று அதற்கு பேர். ஈக பர சுகம் அப்படின்னா இகலோகத்தில் அனுபவிக்க வேண்டிய சௌக்கியம், பரலோகத்தில் அனுபவிக்க வேண்டிய சௌக்கியம், ரெண்டுமே வேணும் நமக்கு. இங்கேயும் சுகமாக இருக்கணும், அங்கேயும் சுகமாக இருக்கணும். இங்கேயும் நமக்கு சுகம் ஏற்படணும். அப்போ என்ன பண்ணணும்? யாக யஜ்ஞாதிகள் பண்ணுறோம். யாக யஜ்ஞாதிகள் பண்ணணும்னா இப்போ மழை பெய்யணுன்றதாக ஒரு ஆசை வருது. மழை வேணும் சுவாமி, லோகத்தில் மழை இல்லை, மக்கள் கஷ்டப்படுறா அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ ஒரு யாகம் இருக்குது, அந்த சமயத்தில் ஒரு யாகம் பண்ணணும். அந்த யாகம் பண்ணால் மழை பெய்யும். இன்னொருத்தருக்கு புத்திர சௌபாகியம் வேணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு புத்திர சௌபாகியம் இல்லையே சுவாமி. சுவாமி ராமானுஜருடைய திருத்தகப்பனார் ஆசூரி கேசவ சோமயாஜி, காந்திமதி அம்மையார்கள், அவள் 2 பேரும் தங்களுக்கு குழந்தை பிறக்கணுன்றதான ஆசையினாலே ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து திருவல்லிக்கேணிக்கு வந்து பார்த்தசாரதி பெருமாளை பிரார்த்தித்து கொண்டு அங்கே பார்த்தசாரதி பெருமாள் சன்னதியில் ஒரு புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்தார்கள். அத்தகைய பார்த்தசாரதியினுடைய அனுகிரகத்தினால் பிறந்த பிள்ளைத்தான் சுவாமி ராமானுஜர். அதனால்தான் பார்த்தசாரதி சொன்ன கீதையின் உண்மை பொருளை அந்த ராமானுஜன், பலராமனுடைய தம்பி, ராமஸ்ய அனுஜகா ராமானுஜகா, பலராமனுடைய தம்பி ராமானுஜன் கிருஷ்ணன், அந்த ராமானுஜன் சொன்ன கீதையின் உண்மை பொருளை அந்த ராமானுஜனுடைய மறு அவதாரமான சுவாமி ராமானுஜர் எம்பெருமானார் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். அவரோபித்தவான் ஸ்ருதேர பார்த்தான் நனு ராமாவரஜ சயேஷ பூயா என்று சுவாமி வேதாந்த தேசிகன் யதிராஜ சப்ததியில் இந்த பெருமையை காண்பிக்கிறார். ஸ்ருதேகே அபார்த்தான் அவரோபித்தவான், வேதத்திற்கு ஏற்பட்ட கேதத்தை நீக்கியவர். கேதம்னு அர்த்தம் வருத்தம். வேதம் பட்ட அவஸ்தையை போக்கியவர், வேதத்தை சுகப்படுத்தியவர் அந்த ராமானுஜன் திருவுள்ளத்தை உணர்ந்த இந்த ராமானுஜன். பெருமாளிடத்தில் புத்திர பிராப்தியை வேண்டினார்கள், புத்திர சந்ததியை வேண்டினார்கள். பார்த்தசாரதியினுடைய அனுகிரகத்தினாலே ஒரு சத்புத்திர சந்தானம் ஏற்பட்டது. அப்ப இகலோகத்தில் நாம் நற்பலன்களை பெறுவதற்காக சாஸ்திரம் சில வகைகளை வகுத்துள்ளது. அதன்படி நாம் நடந்தோமையானால் ஈக சௌக்கியம் நமக்கு ஏற்படும். அதுபோன்றே அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அருள்ல அர்த்தம் நற்காரியங்களை செய்து சரணாகதியை செய்து நாம் மோட்சத்தை அடைய வேண்டும். இந்த தேகம் எடுத்ததனுடைய பயன், பிறந்த பயன் என்று நாம் வைத்துக் கொண்டோம் என்றால் அதனால் நம்ம ஒன்றும் நமக்காவது சொந்தத்துக்கு உபயோகப்படணும், இல்லை மற்றவாளுக்காக உபயோகப்படணும், ரெண்டுமே இல்லை. நமக்கு சொந்தத்துக்கு உபயோகப்படணும்னா இந்த ஜென்மாவுக்கு அப்புறம் நமக்கு மறுபடியும் பிறவி வேண்டாம் என்பதை உணர்ந்து பகவானிடத்தில் சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போகணும். அது கூட இந்த பிறவி முடிஞ்சாதான். சில பேருக்கு சரணாகதியை பற்றி பேசினாலே பயம், ஆபத்து நினச்சிக்கிறான். சரணாகதி பற்றி பேசினா உடனே செத்து போயிடுவோன்னு பயம் வருது எல்லாருக்கும். செத்து போனால்தான் நீங்கள் சாஸ்வதமாகவே இருங்கோ, பல்லாயிரத்தாண்டு இருங்கோ, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு 10,000 வருஷம் கழிச்சு 25,000 வருஷம் கழிச்சு ஒரு நாள் செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல.
நான் ஏன் 50 வயசு 100 வயசு சொல்கிறேன், அதெல்லாம் பயம் உங்களுக்கு. 10,000 வருஷம் நீங்கள் உசுரோடு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் செத்து போனமோ இல்லையோ, அப்போ நமக்கு மோட்சம் உண்டாகும். அதை நாம் புரிஞ்சுக்கணும். அதில் பொருள் அருள் என்பதான வித்தியாசங்களை புரிந்து கொண்டோம் என்றால், பொருள் என்பது இங்கே நாம் அடைய வேண்டிய நற்பலன்களுக்காக சாஸ்திரம் விதித்த நற்காரியங்களை செய்வது. அகுதே போன்று அருள் என்பது மோட்சத்தை அடைவதற்கு இந்த தேகத்தை கொண்டு, இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம் இந்த தேகம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அவை பிராட்டி பாடினார் அல்லவா. இத்தகையதான ஒரு நல்ல ஜென்மா, இவ்வளோ நாள் 16 அத்தியாயம் பகவத்கீதையை கண்டினியூஸாக கேட்கக்கூடிய ஒரு ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கு. வேற எந்த பிறவியிலும் இத்தகைய ஒரு பாக்கியம் நமக்கு ஏற்படலை. அதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். எனவே நாம் இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு தலைப்படுகிறோம். ஆனால் ஆசுர பிரகிருதிகள் இருக்காளே, அவளுக்கு ஒரு ஆஃபர், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கவே மாட்டான். ஆசுர பிரகிருத்தின்னு வந்துட்டாலேயே அவளுக்கு வாய்ப்பு எத்தனை கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை பிரயோஜனப்படுத்திக்க மாட்டான். சம்சார மண்டலத்தில் சுகத்தை விளைவிப்பதற்காக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டதான தர்மங்களையும், மோட்ச சாதனங்களாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தர்மங்களையும் அவர்கள் ஒருபொழுதும் அறிய மாட்டார்கள். அவ்விதம் அறிந்தாலும் அதன்படி செயல்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சாஸ்திர விசுவாசம் என்பது கிடையாது. அவர்களுக்கு சாஸ்திர விசுவாசம் கிடையாது. உள் சுத்தியும் கிடையாது, வெளிச்சுத்தியும் கிடையாது. ஆந்தரிக பாஹ்ய என்பதாக சொல்லணும். முதல்ல தேகத்துல சுத்தி வேணும். தேகத்தில் சுத்தினா அழுக்கு போக சோப்பு தேய்ச்சி குளிக்கிறது, சென்ட் அடிச்சுக்கிறது, சோப்பு, அதுக்கப்புறம் சந்தனம் பூசிக்கிறது, பிறகு பகட்ட ஆடைகள் அணிவது மட்டும் இல்லை, சுத்தின்னு ஒன்று இருக்கு. அந்த சுத்தின்றதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி அகச்சுத்தி, புறச்சுத்தி, அகச்சுத்தி, உள்ளுக்குள்ள சுத்தி இருக்கணும். மனசுல ஒரு 4 நாள் முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கு, ஆத்ம சுத்திலேனி ஆச்சாரமதி ஏல். ஆத்மாவில் சுத்தி இல்லைன்னா ஆச்சாரமா இருந்து என்ன பிரயோஜனம்? மனசுல சுத்தி இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஏன் அப்படி அவளுக்கு அந்த சுத்தி இல்லை? நித்திய கர்மானுஷ்டானம் இல்லை. அஹரஹ சந்தியாமுபாசீத ஒரு வாக்கியம் இருக்கு சுவாமி, வேற வாக்கியம் தான். இங்க பாருங்க, நமக்கு எல்லாத்துக்கும் வேற தான் பிரமாணம். பகவத்கீதையை சொல்லச்சே வேதத்தை வச்சுதான் பிரமாணமா சொல்ல முடியும். வேற எதை வச்சு பிரமாணமா சொல்ல முடியும்? நாமெல்லாம் வைதிகர்கள். வைதிகர்கள்லாம் 12 திருமணம் பகவத்கீதை சொல்ற அடியன் மட்டும் வைதிகர் நினைச்ச கூடாது. வேதத்துல நம்பிக்கை இருந்து வேதம் சொல்றதா நமக்கு பரம பிரமாணம் நடக்கக்கூடிய சனாதனிகளால் நம்ம எல்லோருமே வைதிகர்கள் தான். நீங்களும் திருப்பதி ஏழுமலையான போய் சேவிக்கிறீங்க, நானும் திருப்பதி ஏழுமலையான போய் சேவிக்கிறேன். நீங்களும் ராமராமா சொல்றீங்க, நானும் ராமராமா சொல்றேன். நீங்களும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றீங்க, நானும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றேன். நமக்குள்ள இந்த விஷயத்துல பேதமே கிடையாது. எல்லாரும் வைதிகர்கள் தான், சனாதனிகள் தான். அதுல எனக்கு சில தர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு சில தர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த தர்மங்களை நாம பிரிச்சுட்டு இருக்கோம். மற்றபடி இறை வழிபாடு, இறை நம்பிக்கை, வேதத்தில் விசுவாசம், வேதத்தின் வழி ஒழுகுதல், வேதம் காண்பித்த வழியே பரமப்பிரமாணம் என்று உணர்தல் இருக்கே, நம்ம எல்லாருக்கும் பொதுதான். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், பெரியவனா இருக்கலாம், எந்த ஜாதியில பிறந்தவனா இருக்கலாம், யாரான இருக்கலாம். அதை பத்தி விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுல விபாகன்றது கிடையவே கிடையாது. அதுதான் இந்த சனாதன தர்மத்தினுடைய பெருமை. அதுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் பூரிப்படைய வேண்டிய விஷயம். எங்களுக்கு வேதம் தான் சுவாமி பிரமாணம், வேதம் காட்டிய வழிதான் பிரமாணம். அந்த வேதத்தை காட்டிலும் ஆதோ வேதா பிரமாணம் என்பதாக அதை காட்டிலும் ஒரு உத்கிருஷ்டமான பிரமாணம் இல்லை என்பதான அறுதிப்பாடு இருக்கு, உறுதிப்பாடு இருக்கு. அதான் விசேஷம். அந்த வழியில நாம ஒழுகணும். அல்ல அவர்களுக்கு உள் சுத்தியும் கிடையாது, வெளிச்சுத்தியும் கிடையாது. வெறும் ஸ்நானம் பண்ணிட்டா போறோமா, நான் காக்கா கூட தான் தண்ணியில குளிக்கிறது, அதனால காக்கா கொடுத்து தடவி கொடுக்க முடியுமா? காக்கா முழுக்குன்னு பேரு. சில பேர் குளிச்சாள்னா அந்த குளிக்கு காக்கா முழுக்குதான். வெறும தண்ணியை கொட்டிட்டு வந்துட்டா சரியா போயிட்டு தானே. அதே மாதிரி உள்ளுக்குள்ள சுத்தி இருக்கணும்னா அந்த சுத்தி எப்படி ஏற்படும்? சந்தியாவந்தனாதி தர்மானுஷ்டானத்தினால் தான் உண்டாகும். சந்தியாவந்தனம் முதலான தர்மானுஷ்டானத்தினால் தான் உண்டாகும். எதுச்சிஷ்டம் அபோஜ்யம் யத்வா துஷ்சரித்தம் மம, இது போன்ற மந்திரங்கள் சந்தியாவந்தனத்தில் பிரதானமாக சொல்லப்படுகிறது. சாப்பிடக்கூடாத சாப்பிட்டேன், பேசக்கூடாத பேசிட்டேன், செய்யக்கூடாத காரியத்தை செய்திருக்கேன், காலால தப்பான காரியம் பண்ணிருக்கேன், கையால தப்பான காரியம் பண்ணிருக்கேன், வாயால தப்பான காரியம் பண்ணிருக்கேன், கண்ணால தப்பான காரியம் பண்ணிருக்கேன், வயத்தினால தப்பான காரியம் பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்? தேவையில்லாமல் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். பசிக்கிறதுன்னு ஒருத்தர் அங்கேருந்து வெங்கட்நாராயண ரோடுக்கு வந்தார். வெங்கட்நாராயண ரோடில் வந்தால் அன்றைக்கி திருவேங்கடமுடியான் சன்னிதானத்தில் விசேஷமாக அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ணார் இவர்? திருவேங்கடமுடியான பார்த்து ரோட்லேருந்து கையை கூப்பிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டார். ஏன் அங்கே தான் வந்தல்ல, வாசலை பார்த்து கை கூப்பிடல, எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறாலும் இல்லையோ, பெருமாள் பிரசாதம் தானே, அந்த பெருமாள் பிரசாதத்தை சாப்பிடலாமோ இல்லையோ, அதான் பாப்பம் தடுக்கிறது. அதுதான் பாவம் தடுக்கிறது.
இவ்வளோ கதம்ப சாதம், இவ்வளோ துத்தியோன ஒரு தயிர் சாதம் கொடுத்தா அந்த கதம்ப சாதம் தயிர் சாதம் அந்த வயிறை ரொப்பிக்கிறதுக்கு போகிறதா? விதவிதமாக டிஷ்ஷஸ்லாம் சொல்லி அதில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாரா வயிறு ரொம்புமா? நான் தான் சொன்னேன், இன்னைக்கு பல பேர் வீட்டில் சமையல் குக் பண்ணுறது இல்லை, சாப்பாட்டை புக் பண்ணுறாங்க எல்லாரும். உணவு குக் பண்ணுற கலாச்சாரம் எடுத்து உணவு புக் பண்ணுற கலாச்சாரம் தான் வந்துடுது. எதுக்காகனா ஆசுர பிரகிருதிகளாக இருந்தார்களேயானால் அவர்களுக்கு எவ்வளவு ஹிதோபதேசம் பண்ணினாலும் அது அவர்கள் உள்ளத்தில் உரைக்காது. அதனால்தான் பிரவருத்தி தான் அர்த்தம். பிரம்மலோக பரியந்தம் நாம் பெற வேண்டிய பரம சௌக்கியங்களை இக சௌக்கியங்களை நமக்கு அளிக்கக்கூடிய சாஸ்திரங்கள். நிவிருத்தி அப்படி சொன்னா எந்த தர்மங்கள் பிரவருத்தி தர்மங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த தர்மங்களை நிவிருத்திகளாக படலாம். பகவத் பிரீத்தியர்த்தம். மழை பெய்யறதுக்காக ஒரு யாகம் வந்தது, மழை நிற்கிறதுக்காக ஒரு யாகம் இருக்கு. செல்வம் சம்பாதிப்பதற்காக ஒரு யாகம் இருக்கு, போரும் செல்வம் அப்படின்றதுக்காக ஒரு யாகம் இருக்கு. குழந்தை பிறக்கிறதுக்காக ஒரு யாகம் இருக்கு. எது எந்த சமயத்தில் போரும். அடுத்தது நமக்கு எது பணம் போரும் சொல்லுவோமா? நம்ம எவ்வளோ கொடுத்தா போறோம்? அர்த்தம் எத்திர வளரேயுண்டாகில் திருப்தியாக மனசு பார்த்து கெட்டில் 100 மதி எண்ணம், சதமாகில் சகச மதி எண்ணம், 1000 பணம் கையில் உண்டாகில் ஆயுதமாகில் அது தன்னே மதி என்று மலையாளத்தில் ஒரு பழமொழி உண்டு. 10 ரூபா கொடுத்தா 100 ரூபா கேட்பான், 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கேட்பான், 1000 ரூபா கொடுத்தா என்னையா 1000 ரூபா ஒரு ஜிபே கம்ப்ளீட்டாக நம்பர் கொடுத்துறேன், மொத்தமாக உன் அக்கௌண்ட்டை எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சொல்லுவான். இதான் மனசு, இதான் வாழ்க்கை. இப்படிதான் ஆசைப்பட்டு இருக்கோம். ஆசுர பிரகிருதிகளுக்கு இந்த பிரவருத்தி தர்மமும் சித்திக்கிறதுல, நிவர்த்தி தர்மமும் சித்திக்கிறதுல. ஏன்னா 2 வைதிக தர்மம் அனுஷ்டானம், 2 வேதத்தினுடைய அடிப்படையில் வந்தது. சரிடா நீ சௌக்கியமா இருக்கணும்னா பெருமாளை சேவி, கோவிலுக்கு போ. இப்போ எத்தனையோ பேர் லட்சம் பேர் ஸ்ரீனிவாசனை சேவிக்கிறா சுவாமி. எல்லாரும் மோட்சத்துக்காக பெருமாளை போய் சேவிக்கிறா. ஒருத்தர் பிள்ளை வேணுன்றார், ஒருத்தர் வீடு வாங்கணுன்றார், ஒருத்தர் வாகனம் வாங்கணுன்றார், ஒருத்தர் கல்யாணம் ஆகணுன்றார், ஒருத்தர் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கணுன்றார், ஒருத்தர் உடம்பு சரியா போகணுன்றார். என்னென்னமோ கேட்குறா பெருமாள்கிட்ட வந்து. எல்லாரும் மோட்சத்தையா கேட்குறோம் நம்ம. அவன் மோட்சம் கேட்டால் கொடுக்குறவன் தான். ஆனால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் பெருமாளை சுவாமி தரிசனம் பண்ணுறா அப்படி கேட்டால் அதில் 1,99,000 பேர் என்ன செய்விப்பா பெருமாள்கிட்ட? என்ன கேட்பா? காசு, பணம், குழந்தை, குட்டி, வீடு, வாசல், மனைவி, மக்கள், இதான் கேட்குறோம். அத்தனையும் கொடுக்குறான் பெருமாள். கொடுக்குறானா இல்லையா? இவாள்லாம் தெய்வ பிரகிருதிகள். கவலைப்படாதீங்க. நிச்சயமா எப்போ போய் ஸ்ரீனிவாசன் முகத்தில் முழிக்கிறோமோ, எப்போ நம்ம பகவத்கீதை கேட்குறோமோ அப்போல்லாம் நம்மளாம் தெய்வ பிரகிருதிகள் தான். என்ன நம்ம கிட்ட சில சின்ன துர்குணங்கள் இருக்கு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக காலக்கிரமத்தில் சேஞ்ச் பண்ணிப்போம். நம்ம அதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான். அல்ல பிரவருத்தி தர்மம் என்றால் பிரஜாபதி ரதா பிரவீத்து, நிவர்த்தி தர்மஹா ரிஷிர் நாராயணோ பிரவீத்து. மோட்சத்தை அளிக்கக்கூடியதாக சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டதான தர்மங்களுக்கு நிவர்த்தி தர்மங்கள் என்பதாக பெயர். ஆகையால் மோட்சத்தை விரும்புபவன் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய காமிய கர்மங்கள், நிஷ்காமிய கர்மங்கள். காமிய கர்மாக்கள் என்னன்னா பலனை உத்தேசித்து செய்யக்கூடிய கர்மாக்கள் தான் என்ன? நிஷ்காமிய கர்மாக்கள். அதே கர்மாக்களை பகவதாராதனமாக செய்வது என்ன என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்ல, அசத்தியம் அப்பிரதிஷ்டம் தே ஜகதாஹு அனீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காமஹைதுகம். உண்மையை பேச மாட்டார்கள். அதுல ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. அவ உண்மையை பேச மாட்டா, நன்னடத்தை கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் பொய் பேசுவா, பிறரை வஞ்சிப்பா, பிறரை ஹிம்சை பண்ணுவா, பிறர் மனசு வருத்தப்படும்படியான காரியங்களை பண்ணுவா. இப்ப பாரு, இது மட்டும் இல்ல, உண்மைக்கு புறம்பாகவும், அதாவது சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லாமல் இருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லாமல் மறைத்தது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு என்னன்னா, ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா பொய்களை அதிகமா அள்ளி விடுவா. இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாள், நம்மலாம் பார்க்கிறோம் இல்லையோ, நாமளும் தான் நம்புறோம். எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்துருக்கா, ஏன்பா எந்த வாக்குறுதிகள்லாம் எதில் நிறைவேற்றினா எவ்வளோ பர்சன்டேஜ் நிறைவேறி இருக்கு நம்ம எல்லாம் கேட்குறோமா? நமக்கு என்ன சுவாமி ஆச்சான்ற சமயத்தில் நம்ம ஏதோ காரியம் பண்ணிட்டு போனா போறன்ற மாதிரி போயிட்டு இருக்கோம். அசத்தியம் அப்பிரதிஷ்டம் தே ஜகதாஹு அனீஸ்வரம். இந்த உலகமானது சத்தியம் என்னும் பெயரை உடையது. ஏன் தெரியுமா? சத்தியம்னா பிரம்மத்திற்கு பேரு. அந்த பிரம்ம காரியமான இந்த ஜகத்திற்கு பிரம்மம்னு பேரு. அதாவது பிரம்மத்தை ஆத்மாவாக உடையது. பிரம்மத்தை ஆத்மாவாக உடையது. பிரம்மம்னா சதுர்முக பிரம்மா இல்ல, சரஸ்வதி வல்லபன் இல்ல, பிரம்மம் அப்படின்னாலே பரமாத்மா. ஸ்ரீமன் நாராயணனுக்கு தான் பிரம்மம்னு பேரு. ஸ்ரீமன் நாராயணனுக்கு பிரம்மம் என்பதாக பெயர்.
இந்த உலகம் பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டது, இந்த உலகம் பிரம்மத்தால் தாங்கப்படுகிறது, இந்த உலகம் பிரம்மத்தினால் நியமிக்கப்படுகிறது. என்ன அர்த்தம்? இந்த உலகத்திற்கு தெய்வம் ஒன்று இருக்கு, தெய்வ சக்தி ஒன்று இருக்கு. இந்த தெய்வ சக்தியினால் தான் உலகத்தினுடைய இயக்கம் ஒன்று நடைபெறுகிறது என்பதை ஆசுர பிரகிருதிகள் ஏற்க மாட்டார்கள். அவன் ஏற்க மாட்டான். அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அபரஸ்பர சம்பூதம் கிம் அன்யத் காமஹைதுகம். பசு, பக்ஷி, மிருகம், ஆண், பெண் இதெல்லாம் உண்டாருது. இதெல்லாம் எதனால் உண்டாருது சுவாமி? அது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தார்கள், அதிலிருந்து ஒரு இயற்கை உண்டாச்சு, அந்த இயற்கையினால ஒரு உற்பத்தி உண்டாச்சு, அவ்வளவுதானே தவிர்த்து நீங்க சொல்ற மாதிரி ஜகத்திற்கு பிரம்மம் காரணம் இல்லை. இதான் அவளுடைய வாதம். இயற்கையை ஒத்துப்பா, அந்த இயற்கை யாரால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அவளை ஒத்துக்க முடியாது, அது தானா உண்டாச்சுன்னுவா. இது எத்தனையோ விதமான வாதங்கள். கிண்வாதிபியா மதசக்திவத்து என்று சொல்லுவான். பழச்சாறு இருக்கு, உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, நாம எல்லாரும் பழச்சாறு சாப்பிட்றோம், பழச்சாறு சாப்பிட்றோம். இப்ப எந்த பழங்கள் சாறு புழிஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு வச்சிருக்கோம். எல்லா பழத்தையும் போட்டு ஒரு சாறு புழிஞ்சு அந்த பழத்தை, சாத்துக்குடி இருந்தால் பழச்சாறு சாப்பிட்றோம், மாதுளம்பழம் இருந்தால் பழச்சாறு சாப்பிட்றோம், உண்டோ இல்லையோ? சில பேர் என்ன பண்றா, அதே பழச்சாரை புழிஞ்சி அதுல வேற சில ரசாயனங்களை சேர்த்து ஒரு 10 நாள் பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சு அதே பழச்சாரை வெளில எடுத்தா அந்த பழச்சாருக்கு சாராயம்னு பேரு. சாராயம்னா அர்த்தம் மது. அதுக்காக சொல்றேன் நான், நாம சாப்பிட்ற பழச்சாறு, நாம குடிக்கிற பழச்சாறு தான். அதே பழச்சாரை எப்படி கன்வெர்ட் பண்றா? அதை போதை அளிக்கக்கூடிய ஒரு வஸ்துவா கன்வெர்ட் பண்றா. இப்ப அந்த பழச்சாறு எப்படி போதையோடு மாறித்து? எப்படி மாறித்து? அதனுடைய இயற்கையினால் அது மாறுறது. இப்போ வெத்தலை இருக்கு சுவாமி, பச்சை கலர் வெத்தலை, கருப்பு கலர் பாக்கு, வெள்ளை கலர் சுண்ணாம்பு, மூணுத்தையும் சேர்த்து நாம போட்டுக்கிறோம். போட்டுட்டா மூணு சேர்ந்து நாக்கு ஏன் சிகப்பாருது? அந்த மாதிரி தான் இயற்கைன்றாவா. இறைவனை ஒப்புக்கொள்ளாது, ஜெகத்காரண பூதனான பரமாத்மா இருக்கிறான் என்பதை ஒப்புக்கொள்ளாது, பிரகிருதியே காரணம், இயற்கை என்பதுதான் காரணம். இதுல நிறைய நுட்பங்கள் இருக்கு. இந்த மாதிரி இந்த பிலாசபி பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அநேக விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு இப்ப பேசுறதுக்கு நமக்கு நாடி இல்லை. இந்த உலகமானது சத்தியம் என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தினுடையதான காரியம். அது பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டது, அது பிரம்மத்தினால் தாங்கப்படுகிறது, அது பிரம்மத்தினால் நியமிக்கப்படுகிறது. இதை ஆசுர பிரகிருதிகள் ஏற்பது இல்லை. இவை அனைத்தும் உண்டாவதற்கு காரணம் என்ன? ஆண் பெண் கலவியினால் அவைகள் உண்டாகின்றன. எனவே உலகத்தின் காரணம், உலகத்தினுடைய எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன? காமம். இதான். அதனால்தான் அவன் என்ன சொல்றா, யாரும் யாருடனும் புணரலாம், யாரும் யாருடனும் சேர்க்கலாம், தங்களுடைய காம வேட்கையை தனித்துக் கொள்வதற்கு உறவு முறைகளை எல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். என்ன இதெல்லாம் காது கொடுத்து கேட்கிற நிலைமையில் நாம் இருக்கோம். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்றால், இதுதான் நம்ம மனசுல சுலபமா பதியது. கேவலம் காம வேட்கையை மட்டும் அடிப்படையாக கொண்டு காம வேட்கை, காம இச்சையை தனித்துக் கொள்வதற்காக ஒரு கலவி இன்பத்திற்காக மட்டுமே இந்த உலகம் என்று சிலருடைய கொள்கை. ஆனால் இது போன்றதான கொள்கைகள் சுலபமாக பிரச்சாரத்தில் வருகின்றன. இது போன்ற கொள்கையை மக்கள் வெகு சுலபமாக ஏற்கின்றார்கள். அவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம். ஏன்னா தர்மம் கிடையாது, நியாயம் கிடையாது, புண்ணியம் கிடையாது, பாபம் கிடையாது, சாஸ்திரம் கிடையாது, வரமுறை கிடையாதுன்னா ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டில் ராஜா கிடையாது, சட்டம் கிடையாது, மக்கள் என்ன வேணா பண்ணலான்னா அந்த ராஜ்யத்தினுடைய நிலைமை என்ன இருக்கும்? ராஜாவும் கிடையாது, சட்டமும் கிடையாது, மக்கள் எப்படி வேணா வாழலாம்னா ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஒரு கிராமத்திற்கு ஒரு தலைமை என்று ஒருத்தரை வச்சிருப்பா, ஒரு நாட்டாமை, அவர் தான் தலைவர். அந்த கிராமத்தில் அவர் வச்சதுதான் சட்டம், அவர் என்ன சொல்றாரோ மற்றவர்கள் அதெல்லாம் கேட்கணும்னு ஒரு வியவஸ்தை வச்சிருக்கா. ஏன்னா ஒரு தலைமை, அந்த தலைமையினுடைய கட்டளை அது இருந்தால்தான் மக்களிடத்துல பண்பாடு என்பது ஏற்படும், வாழ்க்கை பிரயோஜனமாகும்.
அப்படி இல்லாமல் தங்கள் இஷ்டத்திற்கு அவர்கள் தலைவிரித்து ஆடினார்களே ஆனால் அந்த தேசம் நரகமாகிவிடும். அநாயகம் என்று பெயர். அரசன் இல்லாத நாடு, சட்டம் இல்லாத நாடு. அரசனும் இல்லை, சட்டமும் இல்லை என்றால் அந்த ராஜ்யத்தின் நிலை என்ன ஆகும்? இதை நான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகையால் ஆண் பெண் கலவிக்கு காரணம் காமம். உலகத்தின் காரணமே காமம்தான். காமம் இல்லை என்றால் உலகத்தில் எதுவும் இல்லை. இந்த இயற்கையினுடைய நியதி அதுதான். இதை தவிர்த்து உலகத்திற்கு ஈஸ்வரன், தலைவன், சிருஷ்டிகர்த்தா என்று ஒருவனை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அப்படி ஒருவன் கிடையவும் கிடையாது. மக்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் அவளை வச்சுக்கோங்க. அவளுக்கு மனசு ஏற்கனவே ரொம்ப வேவரிங்ல இருக்கு. சுலபமா இந்த மாதிரி சமயத்துல அவளுக்கு மனசுல இது பதிஞ்சிரும். காமோசௌ சமவர்த்ததாக்ரயிதிஹி ப்ரூதே சமீச்சி ஸ்ருதிஹி காமாதேவ ஜகஜ்ஜனி ஸ்திதிலயைஹி ஆத்யஃ புமான் க்ரீடதி நிஷ்காமோபி சகாம ஏவ லபதே நிஸ்ரேயசம் துர்லபம் காமः கஸ்ய வசே கயேஷ புவனே காமஸ்ய நஸ்யாத் வசே. சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தில் சாதிக்கிறது. காமனே பிரளயத்தில் இருந்ததாகத்தான் வேதமே சொல்லுகிறது. எல்லாம் அப்ப அவன் காமம்தான். காமஸ்ததக்ரே சமவர்த்ததேதி அப்படின்றது வேதம். காமஸ்ததக்ரே சமவர்த்ததேதி சோகாமயத. சோகாமயத பிரம்மம் விரும்பித்து, உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு பிரம்மம் விரும்பித்து என்றதான வார்த்தையை காமம்ன்றதான வார்த்தை உபயோகப்படுத்துறது வேதம். காமோசௌ சமவர்த்ததாக்ர இதிஹி ப்ரூதே சமீச்சி ஸ்ருதிஹி. இதுதான் வேதம் காண்பிக்கிறது. காமாதேவ காமனிடம் இருந்துதான் ஜகஜ்ஜனி ஸ்திதிலயைஹி ஆத்யஃ புமான் கிரீடதி. சோகாமயத்தே என்று சொன்னால் சங்கல்பம். சங்கல்பம் பிரம்மம் சங்கல்பித்ததுன்றத எப்படி அழகா ட்விஸ்ட் பண்ற பாருங்க. காமன் சங்கல்பித்தான், அந்த ஆசைதான் சங்கல்பித்தது. நிஷ்காமோபி சகாம ஏவ லபதே நிஸ்ரேயசம் துர்லபம். எனக்கு எதுலேயும் ஆசை இல்லை, எனக்கு எதுலேயும் ஆசை இல்லை, எனக்கு மோட்சம் இருந்தால் போகிறோம், எனக்கு எதுலேயும் ஆசை இல்லை, எனக்கு மோட்சம் இருந்தால் போகிறோம்னா எதுலேயுமே ஆசை இல்லாதவன் மோட்சத்துக்கு ஆசைப்படணும். ஆகையால தான் ஐயா காமன் யாருக்கும் வசப்பட்டவன் இல்லை, இந்த உலகம் முழுவதும் காமத்தின் வசப்பட்டது. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, காமன் எல்லாருக்கும் காமன். காமன் அர்த்தம் மன்மதன். காமன் அர்த்தம் இங்கிலீஷ்ல காமன் பொதுன்னு அர்த்தம். எனவே ஆசுர பிரகிருதிகள் இப்படித்தான் நினைப்பார்கள். அர்ஜுனா நீ புரிந்து கொள். பிரவருத்திஞ்ச நிவృத்திஞ்ச ஜனான விதுராசுராஹ ந சௌச்சம் நாபி சாசாரஹ ந சத்யம் தேஷு வித்யதே அசத்யம் அப்பிரதிஷ்டந்தே ஜகதாஹுரணீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காமஹைதுகம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. பிரவருத்திஞ்ச நிவృத்திஞ்ச பிரவருத்திஞ்ச நிவృத்திஞ்ச ஜனான விதுராசுராஹ ஜனான விதுராசுராஹ ந சௌச்சம் நாபி சாசாரஹ ந சௌச்சன்னாபி சாசாரஹ சத்யம் தேஷு வித்யதே அசத்யம் தேஷு வித்யதே அசத்யமப்ரதிஷ்டந்தே அசத்யமப்ரதிஷ்டந்தே ஜகதாஹுரணீஸ்வரம் ஜகதாஹுரணீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காமஹைதுகம். கிமன்யத் காமஹைதுகம். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். பிரவருத்திஞ்ச நிவృத்திஞ்ச ஜனான விதுராசுராஹ
न शौचन्नापि चाचारो न सत्यन्तेषु विद्यते असत्यमप्रतिष्ठन्ते जगदाहुरणीश्वरम् अपरस्परसम्भूतम् किमन्यत् कामहैतुकम् தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது நாம சங்கீர்த்தனமே. அதை பற்றி சாஸ்திரம் சொல்லும் பொழுது கிருஷ்ணானுஸ்மரணாதேவ பாபசங்காத பஞ்சரம் சததா பேதமாயாதி கிரிர் வஜ்ரஹதோ யசா என்ற ஸ்லோகத்தில் அழகாக விவரிக்கிறது. கிருஷ்ணானுஸ்மரணாதேவா, கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே பாபசங்காத பஞ்சரம், பாப கூட்டம் என்ற ஒரு பெரிய கூண்டு இருக்கு. அந்த கூண்டை உடைச்சி எடுக்கணும்னு எதனால் உடைக்கணும்னா சததா பேதமாயாதி, நூற்றுக்கணக்காக உடைக்கிறாரா. எப்படி, யார் அப்படின்னு கேட்டோன்னே கிரிர் வஜ்ரஹதோ யசா, பெரிய பெரிய மழைகள்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தினால அடித்தா எப்படி உடஞ்சுதோ பழைய நாளில் மறைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான். அதெல்லாம் ரெக்கைகள்லாம் சித்வா பண்ணினானா. அதனால தான் மெய்னாக பருவம் சமுத்திரத்தில் போய் ஒழிஞ்சுண்டுதான். அது ராமாயண கதை நம்மளுக்கு தெரியும். அதுபோல் வஜ்ராயுதத்தை வச்சுண்டு மலைகள்லாம் ரெக்கைகள்லாம் வெட்டினானா. அப்போது பல துண்டாக உடஞ்சுதான் மலைகள்லாம். அது எப்படி உடஞ்சுதோ அதுபோல் பாப்ப சங்காதமானது, பாப்ப கூட்டமானது கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே ஓடிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட கிருஷ்ணானுஸ்மரணமாகிய நாம சங்கீர்த்தனத்தை இப்போ நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.